கர்த்தருடைய பிள்ளைகளே, சென்னையில் வந்து திருவள்ளுவூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு போதகர், நிறைய புத்தகத்தை எல்லாம் அவர் எழுதியிருக்கிறார், ரொம்ப நல்ல ரைட்டர். அந்த கிராமத்தில் போய் ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை ஆண்டவருக்குள்ள வழி நடத்தின ஒரு தேவனுடைய மனுஷன். அங்கே இருக்கிற நிறைய பேர் பிசாசு பிடினால வந்தார்கள், எல்லாருக்கும் ஆண்டவருடைய கிருபையில விடுதலை கிடைச்சிருச்சு. அவருக்கு ஒரு மகன், அந்த மகன் எப்படி இருந்தார்னா ரொம்ப துஷ்டனா இருந்தான். தன்னுடைய தகப்பனாருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படியவே இல்லை. கீழ்ப்படியாம ரொம்ப மோசமான வழியில போய் தன்னுடைய தகப்பனார் வந்து திடீர்னு சிக்காய் என்ன பண்ணிட்டாருன்னா பாஸ்டர் ஐயா அவங்க இறந்துட்டாங்க. இப்போ இந்த சர்ச்சில் வந்து கிட்டத்தட்ட அப்பவே பார்த்தீங்கன்னா 800 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. நான் சொல்றது எப்படின்னா 2007 2007 ஆண்டு, அந்த ஆண்டில் அவருடைய திருச்சபையில் 800க்கும் அதிகமான ஜனங்கள் இருக்கிறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா அந்த ஊழியத்தில் வந்து அவங்க அப்பா இறந்த உடனே அந்த பாஸ்டர் அம்மா எதுவுமே பேச முடியல, அவங்க அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்க. சர்ச்சில் இருக்கிற சில மூப்பர்கள் ஒரு சிலர் எழும்பி தன்னுடைய மனம் போன போக்கில் அந்த திருச்சபையை நடத்த ஆரம்பிச்சாங்க. அவர்களுக்குள்ளேயே நிறைய பேருக்குள்ள சண்டை. நான் இன்னைக்கு பாடுறதா, நீ இன்னைக்கு பாடுறதா, உன் பிள்ளை இன்னைக்கு கீபோர்டு வாசிக்கிறதா, என் பிள்ளை இன்னைக்கு கீபோர்டு வாசிக்கிறதா, நான் பிரசங்கம் பண்ணுகிறதா, நான் அந்த குடும்பத்தெல்லாம் நான் பார்ப்பேன், இந்த குடும்பத்தெல்லாம் நீ பார்த்துக்கோ, இவங்க கணக்கு பார்க்கணும். ஒரே குழப்பமான ஒரு சூழ்நிலை. அப்போ யார் உட்கார்ந்துருக்கான்னா அந்த பாஸ்டருடைய மூத்த மகன் முன்னாடி உட்கார்ந்துருக்கிறாரு. இவர் தான் அந்த இடத்துல, அவர் தான் அந்த இடத்துல நிப்ப, நீ இந்த ஊழியத்தை செய்வேன்னு சொல்லி அவருடைய தகப்பனார் பல விஷயம் அவரிடத்துல சொன்னார். சொல்லும் போதெல்லாம் இந்த மகன் என்ன சொல்வார் அப்படின்னு சொன்னா, இந்த பாருங்க, இந்த ஊழியம் செய்யணும் அது இதுன்னு மட்டும் என்ன கூப்பிடாதீங்க, நீங்க என்ன கஷ்டப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்க எவ்வளவு அவமானத்தை வாங்குனீங்கன்னு எனக்கு தெரியும், நான் இந்த மாதிரி ஊழியம் எல்லாம் பண்ண மாட்டேன், நான் படிப்பேன், படிச்சு முடிச்சுட்டு ஒரு நல்ல பிசினஸ் பண்ணுவேன், உங்களுக்கு ஊழியத்துல வேணா நான் சப்போர்ட் பண்றேன், நான் வந்து ஊழியத்துக்கு வருவேன்னு கனவுல கூட நினைக்காதீங்கன்னு அவங்க அப்பாவை பார்த்து அந்த பிள்ளை நடந்த சம்பவம் சவால் விட்டார். இப்போ சர்ச்சு பார்த்தீங்கன்னா இவர் ஆராதனை அட்டன் பண்ணிட்டு இருக்கிறாரு, எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொலை, பயங்கரமான டிஸ்டர்பன்ஸ், அவங்க எல்லாம் வந்து நிற்கிறாங்க, என்ன பண்றது, யார் நடத்துறா, பாதி பேர் சட்டை விட்டு வேற போயிட்டாங்க. இந்த குழப்பமான சூழ்நிலையில ஒரு நாள் அவங்க அம்மா கூப்பிட்டு சொல்றாங்க, இல்லப்பா ஒன்னதான் ஆண்டவர் இந்த இடத்துல நிறுத்தணும், அப்பா அடிக்கடி சொல்லுவார்ல, நீ இந்த மாதிரி நீ ஊழியக்காரனா மாறணும்னு சொல்லுவார்ல. உடனே இந்த பையன் அவங்க அப்பா அம்மாவை பார்த்து சொல்றான், எனக்கு நல்லா புரியுதம்மா, எனக்கு நல்லா புரியுதுமா, ஆனா இனி எப்படி அப்பா இறக்கும் போதே நான் உள்ள வந்து அப்பா உன்னை என்கரேஜ் பண்ணி நான் அப்படி வந்திருந்தேன்னா நான் சொல்லலாம். இன்னைக்கு எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, இன்னைக்கு எனக்கு பெருசா பாட்டு பாட தெரியாது, இன்னைக்கு இந்த சர்ச்சை நடத்துற அளவுக்குள்ள வயசு கூட எனக்கு இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அதுவும் இத்தனை பேர் வந்து என்னை ஆக்குபை பண்ணிட்டாங்க, நான் போய் திரும்ப நின்னா எப்படி என்னை ஏத்துக்குவாங்க? என் மேல ஒரு பட்டத்தையே கட்டிட்டாங்க, நீ பொறுக்கி அப்படின்ற பட்டத்தை கட்டிட்டாங்க, நீ துன்மார்க்கன் அப்படின்ற பட்டத்தை கட்டிட்டாங்க, இனி என்னை யார் ஏத்துக்குவா? என்னை மறுபடியும் கட்ட முடியாது மம்மி, எனக்கு வருத்தமா தான் இருக்குது. உடனே அந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எப்பா யாராலையுமே முடியாது, ஆனா யாரால முடியும் அப்படின்னா உன் மேல அழைப்பு இருப்புமே, ஆனால் கர்த்தரால் அது முடியும். நீ ஒன்றும் பண்ணாத, நீ ஜெபம் பண்ணு, ஆண்டவர் கண்டிப்பாக உனக்கு இரக்கம் செய்வார். அவர் உனக்கு கண்டிப்பாக இரக்கம் செய்யாம இருக்க மாட்டாரு. ஒரு நாள் அதிகாலையில் ஒரு 4:30 மணிக்கு அந்த பையன், இவனை சர்ச்சில் அங்கீகரிக்கவே இல்லை, அந்த மூப்பர்களெல்லாம் அவனை ரொம்ப ஓரத்தில் வச்சுட்டாங்க, அவன்கிட்ட எதுவுமே டிஸ்கஸ் பண்ணலை. ஆனால் யாருமே இல்லாத ஒரு நேரத்தில் கரெக்டாக ஏர்லி மார்னிங் 4:30 4:30 மணிக்கு அந்த சர்ச்சில் இருக்கிற எல்லா ஸ்பீக்கரையும் ஆன் பண்ணி அவன் கொஞ்சம் அழகாக கீபோர்டு வாசிப்பான். அந்த கீபோர்டுக்கு மேலே கையை வச்சு சத்தமாக ஒரு வர்ஷிப் பண்ண ஆரம்பித்தான். அது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பாடல். என்ன இந்த இல்லை ஃப்ரெடி ஜோசப் ஐயா கூட அந்த பாட்டை பாடிப்பார். என் இன்ப துன்ப நேரம் நானும் சேருவே. இந்த பாடலை வந்து இந்த கீபோர்டை வச்சு இந்த பாட்டை வந்து சத்தமாக பாடுற. அது கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள். இந்த ஜனங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே கிராமத்தில் வந்து ஆராதனை நடக்கிறதுக்கு முன்னாடி பாட்டு போட்டு விடுவாங்க, இது வழக்கம். உடனே இவங்க ஐயோ அது அவ்வளோக்குள்ள டைம் ஆச்சா, அதிகாலை ஜெபம், சர்ச்சில் யாரும் அனௌன்ஸ் பண்ணவே இல்லையே, ஆனால் எப்படி அதிகாலை ஜெபம் வச்சுருக்காங்கன்னு சொல்லி அத்தனை பேரும் ரெடி ஆகி 5 மணிக்கு சர்ச்சுக்கு வந்தால் 150 பேர் காலையில் வந்துட்டாங்க. 150 பேர் 150 பேர் வந்து காலையில் 5 மணிக்கு சர்வீஸ் வந்து இவர் பெருசாக நல்லா ட்ரெஸ் பண்ணவும் இல்லை, பார்த்தா 150 பேர் முன்னாடி உட்காந்துருக்காங்க. இவர் உடனே இந்த பாட்டை பாடி அழுது ஒரு மணி நேரம் 6 மணி வரைக்கும் இந்த பையன் அப்படியே ஆராதனை நடத்தும் போது ஜனங்களெல்லாம் அப்படியே ஆராதிக்கிறாங்க. ஆராதனை முடிச்ச உடனே அதுல இருக்கிற முக்கியமான கொஞ்சம் பேர் வந்து, இனி எங்களுக்கு பாஸ்டர் நீங்க தான், கர்த்தர் தான் உங்களை பாஸ்டரா வச்சிருக்கிறாங்க, நாங்க வேற யாரையும் அனுமதிக்க மாட்டோம், அப்பா மேல இருக்கிற அபிஷேகம் உங்க மேல இருக்குது, நாங்க எல்லாத்தையும் மன்னிச்சிட்டோம், நாங்க எல்லாத்தையும் மறந்துட்டோம், நீங்க சின்ன வயசுல அறியாத வயசுல எதை வேணா நீங்க பண்ணிருப்பீங்க, அதெல்லாம் ஆண்டவரே உங்களை மன்னிக்கும் போது நாங்க என்ன ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிரான்ச் சர்ச் மட்டும் கிட்டத்தட்ட 27 சர்ச்சுக்கு பக்கத்துல பிரான்ச் சர்ச் மட்டும்
எவ்வளவு நல்ல தெய்வம் நம்முடைய தேவன், எவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவன். என் ஆண்டவரால மீண்டும் கட்ட, சத்தமா சொல்லுங்க, என் ஆண்டவரால மீண்டும் கட்ட முடியும். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தரை மட்டும் தன்னுடைய வழிகளெல்லாம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நம்ம மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு கர்த்தர் சமூகத்தில் கெஞ்சிருங்க. கர்த்தர் மீண்டும் கட்டுகிறவர்.